பனி நிறைந்த கண்ணாடியில் கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். சொற்கள் தான். நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நம் நிழல். அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். எந்த கிளி ஏமாற்றி சென்றதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். பளிச்சு பளிச்சுன்னு எழுதுறாங்க, குட்டி குட்டியா எழுதுறாங்க. வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசுகிறது கடிதம். லாரி நிறைய மரம், இரையுடன் கூட்டை தேடும் தாய்க்குருவி. காற்றுக்கு சலிப்பதே இல்லை, ஒரே புத்தகத்தை 1000 முறை புரட்டுகிறது. இலையின் நடனம், அதே காற்று, இலையின் மரணம். வீட்டுல போய் யோசிச்சா பதறிடுவீங்க. சரிந்த மேம்பாலம், இழிபாடுகளுக்கு இடையில் சிக்கியது ஊழல். பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. மீன் குஞ்சுதான், துடுப்பு சின்னதுதான், அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடல். நாம சின்னவங்க தான், சின்ன வாய்ஸ் தான், சின்ன குரல் தான், சின்ன வயது தான், அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை என்று நினைக்கின்ற பொழுது பதறுகிறது நமக்கு மனம். சொற்கள் அப்படித்தான். காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை, குயில் முட்டை. எனக்கு ரொம்ப ரசிச்ச ஒரு கவிதையை சொல்ற பாருங்களேன். உங்களுக்கு தெரியல, நீங்க அந்த மனத்திற்குள்ள நீங்க உள்ள போகணும். கீழே ஊதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா, ஊதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. குழியில் விழுந்த யானை ஏறி செல்லும் எறும்பை வியப்புடன் பார்க்கிறது. விழுந்த பின்னும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு. விழுந்த பிறகும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு. இறகு குட்டி போட்டது பள்ளியின் நினைவுகளை. ரயில் மோதி பிளிரும் யானையிடம் அழிக்கப்பட்ட காட்டின் குரல். யாரிடத்தில் சிந்தனையும் சொல்லும் மிகச் சரியாக சேர்கிறதோ அவர்கள் போதி மரத்தில் உட்கார்ந்திருக்கின்ற புத்தனை விட குறைவானவர்கள்.